ஒருத்தர் முதலீடு அப்படிங்கிறது எதுக்கு பண்றாரு? நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் ப்ரோ. இப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்கிட்ட நான் முதல் வார்த்தை சொல்றது, ரிட்டர்ன்ஸுங்கிறது உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில முக்கியமான விஷயமே கிடையாது அப்படின்னுவேன். என்னடா ரொம்ப கவுண்டர் இன்டியூவோ வித்தியாசமா சொல்றானே அப்படின்னா, நிஜம்தாங்க. ஏன் ரிட்டர்ன்ஸ் தேவையில்ல அப்படின்னா, உங்களுடைய முதல் கோல் என்னன்னா, வாட் ஆர் யுவர் நீட்ஸ்? அத அச்சீவ் பண்ண முடியுதா? முடியலையா? அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க 20,00,000 சேர்க்கிறீங்களா? 30,00,000 சேர்க்கிறீங்களா? அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுடைய குழந்தைகள நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நீடு. உங்ககிட்ட 5,00,00,000 இருக்கா, 10,00,00,000 இருக்கா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் உங்களுடைய கார்பஸ், உங்களுடைய ரிட்டயர்மென்ட்ல பூர்த்தி செய்யுதா, இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம். உங்ககிட்ட 15,00,000 இருக்கா, இல்ல 20,00,000 இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா, வருஷம் வருஷம் நீங்க ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்றீங்க இல்லையா? அதுக்கான பூர்த்தி வந்து பண்ணுதா அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது. ரொம்ப யோசிக்காதீங்க. சிம்பிளான கான்செப்ட் தான். தினமே காலையில எழுந்து நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. கார் எடுத்துக்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோலே தவிர, கார் இப்போ 50 கிலோமீட்டர்ல ஓடுதா? இல்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுதா? அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்களா? 50ல இருந்து 20 இறங்கும்போது, அடடா! ஸ்பீடு பாதி குறைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களுடைய ஆஃபீஸ் 15 இல்ல 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துல ஸ்லோவாவும், ஒவ்வொரு இடத்துல ஃபாஸ்ட்டாவும் உங்களுடைய வண்டி போகும். அப்படிதான் வந்து டிசைன்டு. எடுத்த உடனே நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே நான் த்ரூ அவுட் நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அது சஸ்டெய்னபிள் கிடையாது. இதுதான். இந்த ஒரு 2 வருஷத்துல உங்களோட ரிட்டர்ன்ஸ் வரல. 1 வருஷம் திடீர்னு 35% ரிட்டர்ன்ஸ் வருது, 40% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா, அதுதான் மார்க்கெட். உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. யோசிச்சீங்கன்னா, இந்த நடுவுல வர்ற இந்த சின்ன சின்ன சலசலப்பு இருக்கு பார்த்தீங்களா? இது தேவையில்ல. உங்ககிட்ட ஒரு 5 ஃபண்ட் இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 2 சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ரொம்ப புரொவைடட் நல்ல ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் லீவ் இட். ரொம்ப யோசிக்காதீங்க. எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், உங்களுடைய நீட்ஸ் வந்து அந்த இடத்துல பூர்த்தி ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. இது ரொம்ப யோசிக்கிற மாரி இருக்கும். பட் உங்களுடைய கோல் அந்த இடத்துல செட் பண்ணாமயே நெறைய பேரு தன்னுடைய இன்வெஸ்டிங் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. முதல்ல கோல்ஸ், அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்ஸ். முதல்ல எடுத்த உடனே ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் கோல்ஸ் தான் வந்து யோசிக்கிறாங்க நெறைய பேரு. கோல்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் அத பூர்த்தி பண்ணுதா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. 10,00,000 ஒரு 10,00,000 உங்களுக்கு தேவைப்படுது. வருஷம் ஃபுல்லா ஆ உங்களுடைய தேவைகள் 10,00,000 அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் 5% இன்ஃப்ளேஷன் வச்சீங்கன்னா, ரூ. 10,50,000 நீங்க உங்களுக்கு தேவைப்படும். ஸோ, எவ்வளவு கார்பஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இன்ஃப்ளேஷன் 5% அதாவது பணவீக்கம் 5% அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பைசா 8% குரோ ஆனா போதும். பணவீக்கம் அதாவது நீங்க உங்களுடைய செலவு வருஷம் வருஷம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாரியான உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். இல்ல நான் இவ்ளோ தான் 1,00,00,000 தான் என்கிட்ட இருக்கும். ஆனா, அ நான் வித்ட்ரா பண்றது 12% நான் வருஷம் வருஷம் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அது சஸ்டெய்னபிள் கிடையாது. உங்களுடைய ரிட்டயர்மென்ட் கார்பஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரம் மாதிரிங்க. இந்த ட்ரம்க்கு உள்ளார வர்ற அமௌண்ட் அதாவது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் 8% உள்ளார வருதுன்னா, 5% வருஷம் வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டே போலாம். பிரச்சனையே கிடையாது. அ இஃப் சப்போஸ் மாசம் மாசம் உங்களுக்கு 50,000 தேவைப்படுது. வருஷத்துக்கு 6,00,000 தேவைப்படுது. இது சிம்பிளான கோலு. 25 மடங்கு உங்களுடைய கார்பஸ் இருந்ததுன்னா போதும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 50,000 வருஷம் வருஷம் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துக்கு 50 இன்டு 12 6,00,000 6,00,000 மல்டிப்ளை பை 25 அப்படின்னு சொன்னா, ஒரு 1.25 crore இருந்ததுன்னா போதும். ஏன்னா, உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் புரொவைடட் நீங்க ரிட்டர்ன்ஸ் அதிலிருந்து 8% ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். 5% நீங்க தாராளமா எடுக்கலாம். அல்ல 6% எடுக்கலாம். ஸோ 5% இன்ஃப்ளேஷன்னா 8% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும். உங்களுடைய இன்ஃப்ளேஷனே அ 6%னா நீங்க ஒரு 9% ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரணும். அவ்வளோதான். உள்ளார எவ்வளோ வருது, வெளில எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தான். இந்த கான்செப்ட் ஜெனரலா நெறைய நல்ல முதலீட்டாளர்கள் பேச நான் கேட்டுருக்கேன். இத வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் சர்மா அப்படிங்கிறவர நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஹிந்தி சேனல்ஸ்லலாம் நெறைய வந்து பேசுவாரு. அ எக்ஸலன்ட்டான ஒரேட்டர். அவருடைய ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கிருஷ்ணன் சர்மா இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. இப்போ ரீசென்ட்டா குஷால் யாதவோட சேனல்ல அவரு பேசினாரு. அருமையான பாயிண்ட்ஸு. நீங்க பொறக்கும்பொழுது நம்ம வெறும் கையில வந்தோம். கண்ணதாசன்லேருந்து ஹிந்தியில இந்த இந்த இது சொல்லுவாங்க. "காளி ஹாத் ஆயே தேகம்,
காலி ஹாத் ஜாயேங்கே. வெறும் கையில வந்தோம், வெறும் கையில தான் போக போறோம். ஸோ இதில எவ்வளவு நம்ம வி ஆர் கோயிங் டூ கெயின், வி ஆர் கோயிங் டூ இன்வெஸ்ட், க்ரோ. இந்த பைசாவ நீங்க செலவு பண்ணல அப்படின்னா, அந்த சேர்க்கறதுக்கும், இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கும் வந்து என்னங்க புண்ணியம்? ஸோ சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். டிஃபர்ட் ஸ்பெண்டிங். நம்மோட ஹிந்து கான்செப்ட்ல ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது மோக்ஷா, சால்வேஷன். இறக்கும்பொழுது நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான். பிறப்புக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ நீட் டு ஏர்ன், யூ நீட் டு சேவ், டிஃபர் யுவர் சேவிங். அதாவது உங்களுடைய டிஃபர் யுவர் ஸ்பெண்டிங். அதாவது உங்களுடைய ஸ்பெண்டிங்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் செலவு பண்ணுற ஒரு ஃபேஸ் வரும். அந்த செலவு பண்ணுற ஃபேஸில் தயவு செய்து செலவு பண்ணுங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து சொல்கிறது தான். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வருஷம் வருஷம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த தேவைகள் எல்லாத்தையும் உங்களுடைய கடைசி காலத்தில் பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முழு ஃபிலாசபி. 6 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட 1.25 crore இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூ ஹவ் கெயின்ட் யுவர் அக்ஷய பாத்ரா. பட் ஒரே விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யங்ஸ்டராக இருக்கும்போது உங்களுடைய நீட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வருஷம் ஆக ஆக உங்களுடைய தேவைகள், ஆசைகள் ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஆசைகளை ஜாஸ்தி பண்ணும் பொழுது இதே 25x உங்களுக்கு பத்தாது. கண்டிப்பாக பத்தாது. ஸோ இது வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். பொதுவாக ஒரு 40, 45, 50 இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்கிறது 25 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைன். ஆனால் இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் மட்டும்தான். 1.25 crore உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய இப்போது யூடியூப்லேயோ இல்லை ட்விட்டரில், டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பயமுறுத்தி பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது தேவையே கிடையாது. இப்போது ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 20 கோடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பெரிய ஒரு சர்ச்சையே ஆச்சு. 20 கோடி தேவையா? எல்லாரும் 20 கோடி அட்டைன் பண்ண முடியுமா? தேவையில்லை. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறது 50,000. அவரு மாதம் அவர் சேவ் பண்ணுறது 15,000 சேவ் பண்ணுறாரு. தொடர்ந்து ஒரு 20 வருஷம் அவர் சேவ் பண்ணுறாரு. 2வது ஒரு ஆள் ரூ. 2,00,000 அவர் மாதம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் சேவ் பண்ணுறது 25,000 சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50,000 15,000 சேர்க்குறாரு. இன்னொருத்தர் 2,00,000 அவர் சேர்க்கறது ஒரு 20,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேரில் யார் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்டர் ஏவா, இன்வெஸ்டர் பியா? இன்வெஸ்டர் பி லாஜிக்கலி இன்வெஸ்டர் ஏவை விட ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இது ஃபேக்ட். அப்சல்யூட் நம்பர்ஸில் இன்வெஸ்டர் பி ஜாஸ்தியான கார்பஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். ஆனால் இந்த 2வது ஆள் அவருடைய தேவைகள் 2 லட்சத்துக்கு தேவைப்படும். ஏன்னா மாதம் அவர் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய தேவைகள் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் கிட்டத்தட்ட செலவுக்கு அவருக்கு தேவைப்படும். அவருடைய when he closes his investment journey, அவருடைய தேவைகள் வேறு இடத்துல இருக்கும். ஆனால் இந்த 50,000 சம்பளம் வாங்கி 15,000 சேமிக்கிறார் பார்த்தீங்களா? இவருடைய லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங் இடத்துல இருக்கும். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனோட லைஃப் எல்லாமே பாருங்கள். இப்போது நம்ம ஊரில் ரொம்ப கம்மிங்க. ஓரளவு நம்ம சேவ் பண்ணுறோம். வினோத் காம்ப்ளியோட லைஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சம்பாதிக்கிற அந்த 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த ஒரு க்ளோரியஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட்பாலர்ஸ், பெரிய பேஸ்பால் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் சம்பாதிப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கார்பஸ் அந்த ஒரு சர்வே படி சொல்லுது கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் அவங்களுடைய அவங்க வந்து நடுத்தருவுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்டில் வைக்கணும். டிஃபைன் பண்ணுறது கிடையாது கோல்ஸை. பெரிய யாக்ஸ் வாங்குவாங்க, ப்ரைவேட் ஜெட்ஸ் வாங்குவாங்க. ஆனால் எவ்வளோ நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும்? 10-12 வருஷத்தில் அவங்க காலி ஆயிடுறாங்க அப்படிங்கிறதான் வந்து டேட்டா சொல்லுது. நீங்கள் ஒரு அப்சல்யூட் நம்பரை வச்சுக்கிட்டே நீங்கள் ஓடணுமா அப்படின்னு கேட்டால் ஓடலாம். ரொம்ப யங்ஸ்டராக இருக்கவங்ககிட்ட நான் ஜென்ரலாக சொல்கிறது 100 கோடி கூட நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் 100 கோடி அப்படின்னு சொன்னால் அவங்க 25-30 வயசில் இருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 100 கோடி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அச்சீவபிள் கோல். ரொம்ப சிம்பிளி அச்சீவபிள் கோல். நான் இது முன்னாடியே ஒரு வீடியோ சொன்னாலும் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். 1 கோடி ரூபாய்க்கு இப்போ நிறைய பேர் வீடு வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க.
ரூ. 1,00,00,000 அப்படிங்கிறது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி யோசிக்கவே முடியாத ஒரு அமௌண்ட். அப்போ ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 தான் வீடு வாங்கிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 வீடு வாங்கிட்டாங்க. எங்க ஊர்லயே சின்ன சின்ன ஊர்லயே இப்போ 80 லேக்ஸ், 1 crore சின்ன டவுன்ஸ்லயே ரொம்ப ஹை காஸ்ட் இதுல இஎம்ஐ கட்டி நெறைய பேர் வீடு வாங்குறாங்க. இது வந்து மறுக்கவே முடியாத ஃபேக்ட். இதே மாரி இப்போ 1 crore வீடு அப்படின்னு சொன்னா, 100 கோடிக்கு வீடு வந்து வாங்க மாட்டாங்களாங்க 20, 25 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த 100 கோடி அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு அச்சீவபிள் கோல் அப்படிங்கிறது தான். அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 40, 45 வயசில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ஷுட் டிஃபைன். பட் பட் ஒரு நான் பார்த்த வரைக்குமே பொதுவாகவே ஒரு 35 வயசில் தான் நிறைய பேர் இன்வெஸ்டிங் ஜேர்னியே ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி இந்த நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து பயந்து போய் ஒரு அப்சல்யூட் நம்பரை போய் பார்த்து, ஐயோ அவ்வளோ அட்டைன் பண்ண முடியாது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப் வந்து ரொம்ப கூர்க்கிக்கிட்டு சஃபர் ஆகுறாங்க. இன்னொன்று ரிட்டர்ன்ஸில் வந்து எதிர்பார்த்து இங்கே அங்கே ட்ரேடிங் பண்ணி கடைசியில் அவங்களுடைய நார்மலான கோல்ஸ்க்கு வந்து ரீச் பண்ண முடியறதில்ல. நிறைய பேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் கூட பெரிய கார்பஸ் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், கிரீட் அண்ட் ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். கரெக்டுங்களா? ஸோ ஹோப் நம்ம நிறைய டாபிக்ஸ் இதில் நம்ம தொட்டிருக்கோம். மார்க்கெட்டோட கிரீட் அண்ட் ஃபியரை வந்து பார்க்கக்கூடாது, ரொம்ப போர்ட்ஃபோலியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கவலைகள், துக்கங்கள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர ரொம்ப சேர்ன் பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல சிம்பிளான ஃபண்ட்ஸ் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இந்த இடத்துல விடுறேன். தயவுசெய்து பிங் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சைனிங் ஆஃப் திஸ் கோபிநாத் ரவி, AMFI registered mutual fund distributor, ARN 347471. Thank you. Have a great day.